அம்மா இந்த பாலகி உடம்புல வந்து எங்களுக்கு வந்து குறி சொன்னான். போன வாரம் வந்து குறி சொன்னான். டே, நான் பிறந்த இருக்கிற இடம் எங்க இருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னான். ஆம்பூர்ல. எங்க? ஆம்பூர்ல உப்பமன்ற ஒரு ஏரியால நான் பிறந்த இடம் இருக்குடா. அங்க போய் இந்த பாலகி கையால மஞ்சள் அரைச்சி, ஆமா, அபிஷேகம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்னை அமுச்சு விட்டுருக்க. இது யாருக்கு கிடைக்கும் தெரியாது பாகியம். புள்ளையா இருக்கிற எங்களுக்கு வந்து பாகியம் கிடைக்குது. ஆமா. காலையில நைட்டு கிளம்பணும். நேற்று வெள்ளிக்கிழமை கிளம்ப சொன்னான். வெள்ளிக்கிழமை கிளம்பணும். 4 மணிக்கு இங்க வந்து இறங்குறோம். வழி தெரியல. எங்க இருக்கும் அம்மா கோயிலும் யோசிச்சுனே இருந்தேன். கரெக்டா ஆட்டோக்காரிட்ட போய் கேட்டேன். அந்த ஆட்டோக்காரே வந்து இங்க இறக்கி விட்டு, அந்த ஆட்டோக்காரே வந்து கூட வந்து காமிச்சாரு. அப்பயும் அந்த பக்கத்து தெருல என்ன ஆயிடுச்சு, நின்றோம். எங்க குட்டி பாலகி இருக்கா. அந்த குட்டி பாலகி வந்து வழி காமிக்கிறா, இப்படி போன்னு. அந்த திசையில வந்து இங்க குழி தண்ணி இருக்கு தெரியாது. அந்த திசையில வந்து அம்மா கிட்ட வந்து கரெக்டா உட்காந்தோம். 10 நிமிஷம் நின்றுட்டு இருக்கோம். இன்னொரு பாலகை வந்தாரு. கரெக்டா வந்து பசங்க நின்றுட்டு இருக்காங்கடா, போய் கதவு திறந்து விடுறான்னு சொல்லிட்டு இங்க வந்து உறங்கணும். எவ்வளவு பெரிய பாக்கியம். இங்க வந்து வரதுக்கு வந்து கொடுப்பன இருக்கணும். அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு அம்மாக்கு. அம்மா கிட்ட அந்த சக்தி இல்லைன்னா நாங்க வந்திருக்க முடியாது. நாங்க சென்னையில இருக்கோம், சென்னை குரோம்பேட்ல இருக்கிறோம். ஆமா, இதெல்லாம் பண்ண சொல்லி அவ்வளவு அழகா அருள் பாலிச்சு வந்து எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அவளோட மகிமை தான் எல்லாம். சந்தோஷம் எங்களுக்கு. கோடி கோடி புண்ணியம் பண்ணிருக்கோம். நீங்களும் கோடி கோடி புண்ணியம் பண்ணிருக்கீங்க. ஆமா, அவ பிறந்த இடம் இது. எல்லாரும் நல்லா இருப்போம். சரியா? அம்மா நல்லா வேண்டிக்கோங்க. கண்டிப்பா நாங்களும் வருவோம். கண்டிப்பா அம்மாவுக்கு நிறைய செய்யணும்னு ஆசை.